பிரிட்டனிடம் இருந்து அமெரிக்கா விடுதலை பெற்று 237 ஆண்டுகள் ஆகின்றன. இதன் அடையாளமாக விளங்குவது சுதந்திர தேவி சிலை. இந்த சிலை அமைக்கப்பட்டதன் பின்னணி பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வருவோர் பார்க்கும் முதல் அமெரிக்க அடையாளம் தி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எனப்படும் சுதந்திர தேவி சிலை. அமெரிக்க சுதந்திரத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களின் பரிசாக பிரெஞ்சு அரசு அளித்த நினைவு பொக்கிஷமாக இருந்து வருகிறது இந்த சிலை. ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் பர்த்ஹோல்டி என்ற இளம் பிரெஞ்சு சிற்பி வடிவமைத்த இந்த சுதந்திர தேவி சிலை கிரேக்க நாட்டின் ரோட்ஸ் தீவில் இருக்கும் தி கிரேட் கொலோசஸுக்கு நிகராக இருக்க வேண்டும் என திட்டமிட்டு கட்டப்பட்டது. இந்த தேவியின் சிலைக்கு சிற்பியின் தாயார் முகத்தை மாதிரியாக கொண்டு செதுக்கப்பட்டதாகவும் உடல் அமைப்பிற்கு ஒரு விலை மாதரின் வடிவத்தை மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என பல்வேறு கதைகள் உள்ளன. 7 கடல்களிலும் திசைகளிலும் சுதந்திரம் பரவட்டும் என்ற நோக்கத்தில் சுதந்திர தேவியின் மகுடத்தில் 7 ஸ்பைக் வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தனது வலது கையில் ஞானத்தை குறிக்கும் ஜோதியும் இடது கையில் சுதந்திர சாசனத்தை கொண்டுள்ளார் இந்த லேடி லிபர்ட்டி. இந்த சிலையை உருவாக்க தேவையான ஸ்டீல் கட்டுமானத்தை பாரிஸ் நகரில் உள்ள ஐஃபில் கோபுரத்தை உருவாக்கிய பிரெஞ்சு பொறியாளர் குஸ்தவ் ஐஃபில் வடிவமைத்துள்ளார். இதனோடு வலிமைக்காக செப்பு தகடுகளும் அவற்றை ஒன்றிணைக்க இரும்பு தூண்களும் இணைக்கப்பட்டுள்ளன. எந்தவித புயல் காற்றையும் எதிர்கொள்ளும் உறுதி இந்த சிலைக்கு உண்டு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த சிலை 9 ஆண்டு கால உழைப்பில் உருவம் பெற்று 200 பாகங்களாக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டன. சிலை வருவதற்கு முன்னதாக பொறியாளர்கள் சிலை அமைக்கவிருக்கும் இடம் குறித்து ஆய்வு நடத்தி நியூயார்க்கின் துறைமுக தீவில் நிறுவ திட்டமிடப்பட்டது. ஆகையால் இன்று இந்த தீவு லிபர்ட்டி தீவு என்று அறியப்படுகிறது. இந்த சிலைக்கான அடிபாகத்தை தயாரிக்க அமெரிக்கர்களிடமிருந்து நிதி கோரப்பட்டது. இதற்காக 1876ஆம் ஆண்டு முதல் 1882ஆம் ஆண்டு வரை மேடிசன் ஸ்கொயர் பூங்காவில் இந்த சிலையின் 46 மீட்டர் உயரமுள்ள ஜோதி பாகம் மட்டும் மக்கள் ஆர்வத்தை தூண்ட பார்வைக்காக வைக்கப்பட்டது. பின்னர் நன்கொடை செலுத்தியவர்களின் பெயர் பட்டியல் அவ்வப்போது வெளியிடப்பட துவங்கிய பின்னர்தான் மக்கள் அதிக அளவில் நன்கொடை செலுத்த தொடங்கினர். 10 ஆண்டுகள் கழித்து 1886ஆம் ஆண்டு இந்த சிலை நிறுவப்பட்டது. 151 அடி உயரமுள்ள இந்த சிலை அதன் அடிபாகத்தோடு சேர்த்து 305 அடி உயரம் கொண்டுள்ளது. நியூயார்க் நகரத்தின் அழகை இந்த தேவி சிலையின் மகுடம் மீது ஏறி பார்ப்பதற்கு வசதியாக உள்ளே 354 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆகவே தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த சிலையானது கலைக்கும் பொழுதுபோக்கிற்கும் இடையேயான ஒரு பாலமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.